அது என்னப்பா அது தற்குறியா? விஜய் நீங்கள் மேடையில் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது தற்குறிங்கிற பேரை சொல்கிறது கூட தப்புன்னு எனக்கு படும். தற்குறிகளுக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்போ பார்த்தா தற்குறியை விட கொஞ்சம் ஹையர் லெவல். இன்னும் சினிமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அரசியலுக்கே வரல. ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்கிறவரை பற்றி இஷ்டத்துக்கு வாயிருது. அவருடைய கொள்கைகளை பற்றி கமெண்ட் அடிங்க. இதுவா அவங்க ஆட்சி நடத்துகிற லட்சம் கேளுங்க, அது தப்பு இல்லை. அங்கிள் இதெல்லாம் என்னது? மை டியர் சார், மை டியர் அங்கிள். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வெளியே வரல. சமீபத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இப்போவும் ஒரு பேச்சு மட்டுமே இருக்கே, மீடியாவே சந்திக்க மாட்டாரு. என்ன காரணம்? எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு தான் அவருக்கு போக தெரியும். அவர்கிட்ட போய் திடீர்னு வந்து இதை பற்றி சொன்னீங்களே என்னன்னு கேட்டோன்னா அவருக்கு என்ன தெரியும்? இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். விஜய் கிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஒரு சின்ன எலெக்ஷன், கட்சி எலெக்ஷன், உன் கட்சியில் நிர்வாகிகள் எலெக்ஷனாவது கொஞ்சம் நடத்துப்பா தயவு செய்து. எலெக்ஷன்னா என்ன தெரிஞ்சுக்கோ. நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அரசியல், எம்ஜிஆர் அரசியல்? ஏதாவது ஒத்துமை இருக்கா ரெண்டு பேருக்கும்? ரெண்டு பேரும் சினிமா நடிகர்கள், ரெண்டு பேருக்கு நடிப்பு தெரியாது. பிகில் படம், இவரை யார் பார்த்தா அந்த படத்தில்? ஆசிட் ஊத்தப்பட்ட பெண்ணும் சிங்கப்பெண்ணை பாட்டும் தான் அந்த படத்தை தூக்கிட்டு போச்சு. இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சர்க்கார் படத்தில் யாரு? அதான் வரலட்சுமி பொண்ணு. சார் இது எல்லாமே விஜய் படங்கள் தான். விஜய் அதுல வெற்றி பெற்ற படத்துல விஜய் இருந்தாருமா? சார் விஜய் அரசியல் வெற்றி பெற்ற படத்துல அவர் விஜய் இருந்தார். விஜய்னால அந்த படம் வெற்றி பெறல. நெல்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளினி லோகசுஜி. இன்னைக்கு அரசியல் பற்றி பல விஷயங்கள் பேசுறதுக்காக டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காரு. அரசியல் பற்றி நிறைய பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். சமீபத்தில் விஜய் அவர்களுடைய பேச்சு, தற்குறி கூட்டம்னு சொல்கிறீங்களே, யாரை சொல்கிறீங்க? உங்களுடைய மக்களை தற்குறின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு திமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த தற்குறி கூட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி சொன்னால் அது என்ன திட்டுற வார்த்தையா? தற்குறினா என்ன? தற்குறினா எழுத படிக்க தெரியாதவன்னு அர்த்தம், அறிவை பயன்படுத்தாதவன்னு அர்த்தம். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து தற்குறின்னு சொன்னால் எந்த விதத்தில் இதை ஏற்றுக்க முடியும் சார்? அவர் கூட இருக்கிற இளைஞர்களை பார்த்தா அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே படித்தவங்க தானே சார். இப்போ இருக்கக்கூடிய தற்குறிக்கும் சம்பந்தம் இல்லை. ரொம்ப பிரமாதமாக படிச்சிருக்கலாம், அதை பயன்படுத்த தெரியாத தற்குறி, அவ்வளோதான். புரியுதா? அது ஒரு மெடிசன் படிச்சிருக்கிறேன், அந்த மெடிசனை படிச்சுட்டு எனக்கு வைத்தியம் பண்ண தெரியலன்னா நான் தற்குறி தான். டிகிரி இருக்கும், டிகிரி கேன் பி கன்ஃபர்ட் ஆன் எனிபடி. பரீட்சை எழுதினவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, எல்லாருமே வெற்றி அடையிறதில்ல. தற்குறின்னா என்ன அர்த்தம்னாக்கா, படித்தது புரியாமல் வளர்றவனுக்கு பேர் தற்குறின்னு பேர். இப்போ அவரை விஜய் நீங்கள் மேடையில் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது தற்குறிங்கிற பேரை சொல்கிறது கூட தப்புன்னு எனக்கு படுது. தற்குறிகளுக்கு சில விஷயங்கள் தெரியும். இவர் பார்த்தா தற்குறியை விட கொஞ்சம் ஹையர் லெவல். இன்னும் சினிமாவில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கார், அரசியலுக்கே வரல. பேச்சில் ஒரு கண்ணியம் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. யாரை பார்த்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசுறது, என்னமோ வச்சா வேலைக்காரரை பற்றி பார்த்து பேசுகிற மாதிரி. வேலைக்காரரை கூட நீங்கள் அந்த மாதிரி பேச முடியாது. ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்கிறவரை பற்றி இஷ்டத்துக்கு வாயிருது. அவருடைய கொள்கைகளை பற்றி கமெண்ட் அடிங்க. இதுவா அவங்க ஆட்சி நடத்துகிற லட்சம் கேளுங்க, அது தப்பு இல்லை. அங்கிள் இதெல்லாம் என்னது? இன்னும் முதிர்ச்சி அடையலை, மூளை வளர்ச்சி அடையலை. தாடி தான் நரைச்சிருக்குது, மூளை வளரலையே. இப்போ அடிப்படை கண்ணியம் இல்லையே, அடிப்படை நாகரிகம் இல்லையே. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வெளியே வரல. இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதாவது சமீபத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த பேச்சில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. திமுகவை பற்றி சொல்லியிருக்காரு, கொள்கை கூட்டம் இல்லை கொள்ளை கூட்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த தற்குறின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளோ நாளாக வாய் திறக்கல? இப்போவும் ஒரு பேச்சு மட்டுமே இருக்கே, மீடியாவே சந்திக்க மாட்டாரு, என்ன காரணம்? எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு தான் அவருக்கு போக தெரியும். அவர்கிட்ட போய் திடீர்னு வந்து இதை பற்றி சொன்னீங்களே என்னன்னு கேட்டோன்னா அவருக்கு என்ன தெரியும்? ஒரு மீட்டிங்க்கு இன்னொரு மீட்டிங் பற்றியில் 3 மாதம் அவருக்கு டைம் தேவைப்படுது. ஏன்னா ஒரு ஒரு கதாசிரியர் வந்து அந்த கதையை முதல்ல இந்த சீனை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வசனங்களை எழுதணும். வசனங்கள் எழுதுனதுக்கு பிறகு அந்த ப்ராம்ப்டரை வச்சு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்து அதெல்லாம் நல்லா பண்ணதுக்கப்புறம் ஒரு மானிட்டர் எடுக்கணும். மானிட்டர் எடுத்து ஓகேன்னு பிறகு தான் அவர் மேடைக்கு வர முடியும். அதுக்கு தான் ஒரு மீட்டிங்கு அடுத்த மீட்டிங் மத்தியில் 3 மாதம் எடுக்குது டைமு. ஓகே சார். இப்போ திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அதிகமான பேச்சு என்ன வருது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டுட்டு டிவிகே கூட இணைய போகுது.
விஜயோட கட்சியோட இணைய போகுது, அவங்க கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸோடைய அந்த ஐடி விங் தலைவர் கூட விஜய் அவர்களை சந்தித்து பேசினதா பிரபல ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டுட்டு டிவிகே கூட இணையுமா? இது அவங்க சந்தித்து பேசுனதை யார் வெளியிட்டா? டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற செய்தி நிறுவனம் வெளியிட்டது. அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு என்ன ஆதாரம்? அதே அந்த ஐடி விங் தலைவராக என்னையை சந்தித்தார், தெரியுமா உங்களுக்கு? நான் வெளியிடல. என்ன ஆதாரம்னு கேட்கக்கூடாது, அதுக்கு இருக்கிற ஆதாரம் தான் இதுக்கு. விஜய் கிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஒரு சின்ன எலெக்ஷன், கட்சி எலெக்ஷன், உன் கட்சியில் நிர்வாகிகள் எலெக்ஷனாவது கொஞ்சம் நடத்துப்பா தயவு செய்து. எலெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, முதல்ல அதான் கேட்குறோம். அடுத்த அப்படி நிர்வாகிகளை ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் கட்சி ஆஃபீஸை தர. இங்கே அம்பத்தூரில் உட்காந்துட்ருக்கு, இல்லையே எந்த இடத்துல கட்சின்னு தெரியல. வர்ற வழியெல்லாம் கொடி பறக்குது, எந்தெந்த கொடியை பறக்குது, உன் கொடியை காணமேப்பா. பொதுக்குழு உறுப்பினர்கள் சொன்ன எப்போ எலெக்ஷன் நடத்தின நீ? பொதுக்குழு உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கணும் உனக்கு தெரியுமா? உனக்கு அந்த அடிப்படை ஞானமாவது இருக்குதா கட்சி நடத்துறதுக்கு? பொதுக்குழு உறுப்பினர்னாக்கா உங்களுடைய கட்சிக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும், அதுக்கு ஒரு பொருளாளர் இருக்கணும், அதுக்கு ஒரு செயலாளர் இருக்கணும், உறுப்பினர்கள் இருக்கணும். அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. மொத்தமாக 8 கூட்டம் போட்டிருக்கு, 9 கூட்டம் போட்டிருக்கு. 5 பொதுக்கூட்டம், 3 ரோட் ஷோ. 8வது கூட்டத்தில் ஏதோ ப்ராப்ளம் வந்தது, போனவன் வந்தது, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டேன். 2 மாதம் கழித்து இப்போ தான் அவர் பேச்சை பற்றி நீ பேசினதா சொல்லி, யாரும் பார்க்கல, பேசினதா சொல்லி தகவல் சேலத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். நான்லாம் சேலத்துக்காரன் சொல்லிட்டேன், ஜாக்கிரதை, அவர் வந்தால் நான் நிறைய பேருக்கு செத்து போவாங்க, இவர் கவலைப்படாமல் இவர் போயிடுவார், ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே சார், இப்போது எல்லா இடத்துலையும் ரோட் ஷோ நடத்தினார், எல்லா இடத்துலையும் போய் பேசினார். சேலம் வந்து எடப்பாடி அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அங்கே போய் அதிமுகவை எதிர்த்து பேசுவாரா, அதிமுகவுக்காக பேசுவார்னு எதிர்பார்க்கலாம்? என்னம்மா கேட்குறீங்க நீங்கள்? அரசியலே பார்க்குறது இல்லையா? பழனிசாமி தான் அந்த கட்சியோடு சேர்ந்துட்டாரு. அவங்க கட்சி கூட்டத்தில் தாவேக்கா கொடியை பிடிச்சிக்கிட்டு 4 பேரை வச்சுக்கிட்டு பாருங்கள் மகிழ்ச்சியான இது, அவர்கள் வந்து இணைக்கிறார்கள், நம்மோடு சேருகிறார்கள்னு சொல்லி இது பண்ணார். யாராவது என் சொந்த கட்சி கூட்டத்தில் இன்னொரு கட்சி கொடி வந்து இது பண்ணுவோம், விடுவோமா? கூட்டணி இல்லைன்னா அதான் டிடிவி தினகரன் கேட்டார், வெக்கமான இல்லையா அவனுக்கு? உன் கட்சி கூட்டத்தில் வேற ஒரு கட்சி இது, அதுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து வாழ்கன்னு சொல்கிறியா நீ? இப்போ விஜய்கிட்ட வேலை பார்க்குறியா நீ? பழனிசாமி எதிர்த்து போகிறாருங்கிறதுல அர்த்தமே இல்லைம்மா. நான் சேலத்துக்காரன் தான், எங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது. திமுக காங்கிரஸ் இந்த பேச்சுக்கு வருவோம். காங்கிரஸை வந்து இருக்க காங்கிரஸ்க்கு திமுக கொடுக்குற அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த வாட்டி வந்து இன்னும் குறையும், ஏன்னா பீகார் தேர்தலில் காங்கிரஸ் வந்து என்ன நிலைமை அப்படின்றத பார்த்துட்டாங்க. இப்போ வந்து திமுக வந்து ரொம்ப குறைச்ச சீட்டை தான் கொடுத்து கூட்டணியில் வச்சுப்பாங்க காங்கிரஸை அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸோட நிலைமை இன்னும் கீழே தான் போகுமா திமுக கிட்ட? சொல்கிறாங்கன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இப்போ அதனால் காங்கிரஸ் வெளியே போய்ட்டுமான்னு உங்கள் ஆசையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள்லாம் சேர்ந்து விஜயை தூக்கி விட்றதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், ட்ரை பண்ணுங்க, வேணாங்கல்ல. மீடியாக்கள் மூலமாக ஒரு ஆளை தலைவன் ஆக்கிடலான்னா கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இப்போ எனக்கு மீடியாவுக்கு எனக்கு இருக்கிற செல்வாக்கு என்னன்னு இப்போ எனக்கு இப்போ சமீபகாலம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, அதை வச்சுட்டு நான் தலைமை ஆகிட முடியுமா? காந்தராஜ் கட்சி ஆரம்பிச்சிட முடியும், காந்தராஜ் சீஃப் மினிஸ்டர் ஆகிட முடியுமா? 2 நாள் வர்றீங்க, 10 பேர் வர்றீங்க, ஒரு நாள் அம்போன்னு என்ன தெருவில் விட்டு போயிடுறீங்க. உங்களை அனுப்பி நான் ஆஃபீஸ் கூட ஓப்பன் பண்ணல. ஒரு மீடியாவால் வந்து ஒரு தலைவனை உருவாக்க முடியும்னா யாரும் அனாவசியமாக கட்சி ஆஃபீஸெல்லாம் நடத்த வேண்டியது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வச்சு சொல்கிறேன். நாளைக்கு ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தெரியாது, இப்போவே பாருங்களேன் என்னென்ன கஷ்டங்கள் பட வேண்டியிருக்குது பாருங்களேன். ஒன்றிய அரசை நடத்துகிற மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்து பாருங்கள். ஓட்டு போட விட்டா நம்மளை தோக்கடிச்சிடுவாங்கன்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கு உங்கள் பேர் இல்லாமல் பண்ணுறதுக்கு போயிட்டாங்கல்ல. இப்போ மெஷின் எல்லாம் கூட நம்ப முடியாது, வாக்கு எந்திரத்தில் சிம் கார்டெல்லாம் எடுத்துக்கிறதெல்லாம் முடியாது. ஓட்டு போடவே விடாத, பேரே இல்லாமல் அடிச்சிரு. 60 லட்சம் பேராம்மா ஒரு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறது. ஒரு ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை, ஒரு நாட்டுக்கே ஓட்டு உரிமை இல்லைன்னு சொன்ன மாதிரி அர்த்தம். 66 லட்சம் பேருக்கு வாக்குரிமை இல்லைன்னா ஞானேஷ்குமாருக்கு பாரத ரத்னா, பத்மபூஷன், நோபல் பிரைஸு எல்லாமே கொடுக்கலாம்.
அவர் ஒருத்தரால் தான் முடியும். 66 லட்சம் பேர். உடனே ஒரு 2 நாளில் இன்னொரு லிஸ்ட்டை கொண்டு வர்றார். அதில் யாரை இன்க்ளூட் பண்ணியிருக்கான்னு எவனுக்கு தெரியும்? ரிமூவ் பண்ணதெல்லாம் யாரும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ இன்க்ளூட் பண்ணவன் யாருன்னு யாருக்கும் தெரியாதில்லை. அதனால தான் அதனுடைய விளைவு தான் 240 இடத்துல 202 இடத்துல பாஜக வெற்றி. இப்போ அதே தான் இப்போ தமிழ்நாட்டுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் படிவத்தை எடுத்துட்டு வந்து பீகார்ல பாஜக வின் பண்ண மாதிரி இங்கேயும் பாஜக வின் பண்ணி அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டாங்களே. வந்து மோடி அன்னைக்கு என்ன சொன்னார்? இதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி பேர் அமித்ஷா என்ன சொன்னார்? என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னார். அது அவங்கவுங்க கட்சிக்கு பொதுவா சொல்றது தானே. மற்றவங்க சொல்றது வேற, நீங்களும் நான் பேசுறது வேற. அமித்ஷா சொன்னார்னாக்கா ஏற்பாடு பண்ணிட்டேன்னு அர்த்தம். எல்லாம் இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாரு. ஞானேஷ் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும் தமிழ்நாட்டில், அவ்வளோதான். ஞானேஷ்குமார் மிச்சத்தை பார்த்துக்குவார். அதான் உடனே அடுத்த அப்படி வந்து இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து பேசுகிறாரு, நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறாரு மோடி. மோடி சொல்கிறது சீரியஸாக எடுக்க வேண்டாம். ஏன்னா அவர் ஒரு உற்சவ மூர்த்தி, அலங்கார புருஷன், ஜாலியாக வந்து அபிஷேகம் வாங்கிட்டு போயிட்டு வர ஒழிய அவர் வந்து முடிவு எடுக்கிற ஒரு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கார். ஒரு கேள்வி நாங்கள் கேட்டோம், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுன்றீங்களா, என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு கேட்டோம். அது அவருக்கு தெரியல. இன்றைக்கி வரல யாருக்கும் தெரியாது என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு. அவங்களுக்கே தெரியாது. கூட்டணியே யாரும் தெரியாது. ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்கன்னா யார் கூட கூட்டணி? தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி, மற்றவங்களாம் அரசியல் கட்சியோட கூட்டணி. பாஜக மாத்திரம் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி. அதை தான் சொன்னேன். பீகார் எலெக்ஷனை பற்றி என்னை கேட்டபோது நான் சொன்னேன் பொதுமக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நடந்த தேர்தலில் பொதுமக்கள் படுதோல்வி அடைந்தார்கள், தேர்தல் ஆணையம் மகத்தான வெற்றி பெற்றது, அவ்வளோதான். இப்போ 2026 தேர்தலும் தமிழ்நாட்டில் அதான் நடக்கும். இந்தியா முழுக்க எங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் நடக்கும். அதுக்குள்ளார பல தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கும். ஏன்னா இந்தியாவில் தேர்தல்னாக்கா அது முதல்ல யார் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள். ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு தாக்குதல் போட்டுடுறாங்க. அப்புறம் எலெக்ஷன் நடக்குது, பாஜக வெற்றி. புல்வாமா, ஆஃபாமா எல்லாத்துலேயும் அதுதான் நடந்தது. பல்காமா அதுதான் நடந்தது. கரெக்டாக எல்லாம் ஓட்டு போடுற அன்றைக்கி டெல்லியில் குண்டு வெடிக்குது. டெல்லியிலேயே போட்டு போயிட்டான். பகல்காமாவது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறவங்க டெல்லியிலே வந்து வீட்டுக்கிட்ட போட்டு போயிட்டான். பாதுகாப்பு என்ன இருக்குது? நீ அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? தீவிரவாத முகாம்களை ட்ரோன் வைத்து அழித்து விட்டோம், 56 இடங்களை அழித்து விட்டோம். தீவிர ஆப்ரேஷன் சிந்தூர். 4 நாள் கழித்து பார்த்தா வீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி தோட்டத்தில் குண்டு வெடிச்சு விட்டான். ஜாக்கிரதைப்பா, கண்ணு முன்னு தெரியாமல் வீட்டில் போட்டுற போகிறான். ஜாக்கிரதை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ சமீபத்தில் விஜய் பேசின பேச்சில் வந்து எம்ஜிஆருடைய ஒரு டைலாகை சொல்லியிருக்காரு, வசனத்தை. நான் குறி வச்சா தப்பாது, தப்புறதை குறி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே எம்ஜிஆர் அரசியல் தான் விஜய் அரசியல்ன்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்கே. இந்த டைலாகையும் எம்ஜிஆரை குறி வைத்து தான் விஜய் பேசுகிறாரா? எம்ஜிஆர் மேலே என்னத்துக்கு அவர் குறி வைக்கிறாரு? அந்த அரசியலை பின்பற்றணும் அப்படின்றது தானே சார். கரிகாலன் குறி வைக்க மாட்டான், குறி வைத்தால் தப்ப மாட்டான்ங்கிறது தான் டைலாகு. அதை கூட சரியாக எழுதி கொடுக்கல அவங்க. படத்தை பார்க்க சொல்லுங்க, மறுமையோகி டைலாகு. அரசி உக்காந்துருப்பார், அது இதை மேலே இருக்கிற விளக்கை பிடிச்சிக்கிட்டு அரண்மனையில் பார்வையாளர்லேருந்து அப்படி ஒரு எகிருவார். எல்லாம் ஸ்டண்ட்டுக்காரருக்கு பண்ணுற வேலை. ஒரு எகிருவார், அந்த லைட்டை பிடிச்சிக்குவார். அப்படியே வந்து அப்படியே காரன் அடித்து அப்படியே டேபிளில் இறங்குவார். டக்குன்னு அம்பு எடுப்பார், வில் எடுத்து வருவார். எல்லாம் வருவாங்க. கரெக்டாக ராணிக்கு நேரம் அஞ்சலி தேவி தான் வெள்ளி, அது இப்படி இது பண்ணுவார். எல்லாம் அப்படியே நின்றுடுவாங்க. கரிகாலன் குறி வைக்க மாட்டான், குறி வைத்தால் தப்ப மாட்டான் அப்படி சொல்லிட்டு தப்பிச்சு போவார். அந்த படத்தினுடைய ஹைலைட் சீன் அது. யாருக்கு குறி வச்சிருக்கேன்னு சொல்லு. கரிகாலம் குறி வைக்க மாட்டான், குறி வச்சா தப்ப மாட்டான். யாரை பார்த்து குறி வச்சாங்கிறது தயவுசெய்து சொல்லு. அதை எழுதி கொடுக்கலையே உனக்கு? டைலாக் நல்லா இருக்குது. பழைய சாமி எழுதுன டைலாக் நல்லா தான் இருக்குது. அது யாரை பார்த்து குறி வச்சோன்னு சொல்லு. அந்த குறி யாரை போய் அடிக்க போதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் பேசுவோம். இன்னும் அது தெரியலையே. குறி வைக்க மாட்டேன், வெட்ட வழியில் குறி வச்சேன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். எங்கே போதுன்னு தெரியாது, அப்புறம் கீழே விழுந்துடும். யாரை பார்த்து குறி வச்சோன்னு சொல்லு, அப்புறம் நம்ம பேசலாம். சார், இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆரோட அரசியலை முழுமையாக பார்த்துருப்பீங்க. அவர் எப்போ உள்ளே வந்தார், என்ன பிரச்சனை நடந்தது, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ விஜயோட அரசியலும் பார்க்குறீங்க.
இப்போ பெரும்பாலும் சொல்ற வார்த்தை விஜய்ன்ற 3 எழுத்து, எம்ஜிஆர்ன்ற 3 எழுத்து, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அரசியல், எம்ஜிஆர் அரசியல்? ஏதாவது ஒத்துமை இருக்கா ரெண்டு பேருக்கும்? ரெண்டு பேரும் சினிமா நடிகர்கள், ரெண்டு பேர்த்துக்கு நடிப்பு தெரியாது. நடிப்பு தெரியாதுன்றீங்க சார். எம்ஜிஆருக்கும் நடிப்பு தெரியாது. எம்ஜிஆரும் அதிர்ஷ்டம் தான், விஜயும் அதிர்ஷ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்ததுமா, சூர்யாவும் இவரும் நடிக்கிறாங்க. பரிதாம நிற்பார் சூர்யா முன்னாடி. குஷிங்கிற படத்தில் பாப்பு பாப்புங்கிற பாட்டில் ஜோதிகா அவ்வளோ பிரமாதமாக முகத்தை காட்டுவாங்க. இவர் பாப்புவும் பாரு, பார்த்தா ஐயோ வாயில் இருக்கிற லட்டு கிட்டெல்லாம் எடுத்து விட்டு முகம் பிதுக்கிட்டு இருக்குது. அட்ரஸ் இல்லாமல் போனாருமா. பிகில் படம், இவரை யார் பார்த்தா அந்த படத்தில்? அந்த ஃபுட்பால் அந்த மூஞ்சில் ஆசிட் ஊற்றப்பட்ட பெண்ணும் ரகமான் பாட்டும் சிங்கப்பெண்ணை பாட்டும் தான் அந்த படத்தை தூக்கிட்டு போச்சு. இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சர்க்கார் படத்தில் யார்? அந்த வரலட்சுமிங்கிற பொண்ணு. சார் இது எல்லாமே விஜய் படங்கள் தான். விஜய் அதுல வெற்றி பெற்ற படத்துல விஜய் இருந்தாருமா சார். விஜய் அரசியல்ல பத்தி வெற்றி பெற்ற படத்துல அவர் விஜய் இருந்தார். விஜய்னால அந்த படம் வெற்றி பெறல. அதத்தான் சொல்ல. இது புதுசா இருக்கு சார். உண்மையாவே இது புதுசா இருக்கு. இதுதான் நான் சொல்றேன். விஜய்னால அந்த படத்துக்கு என்ன லாபம்? கில்லி படம், விஜய் படம் சார். விஜய் படம் சொல்லோ அதான் நின்றுச்சு. நீ எங்க இருந்த? அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனன் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் நிற்குது. கிழிச்ச ஊரில் 1000 பேரை வச்சுக்கிட்டு வந்த போதே என்னை தூக்கிட்டு வந்துட்டா. இங்கே இது அவன் ஊர், அவனை போய் அடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன் காஃபி போடுப்பா. முடிஞ்சு போச்சு. படம் முழுக்க அதில் தான் நின்றுச்சு. இவரை பற்றி யார் என்ன சொன்னாங்க? இந்த கில்லி படத்தில் இவரை பற்றி ஒரு காட்சி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாருன்னு அந்த தங்கச்சி வந்து சொல்லும். இவ்வளோ பெருசாக இது நடிச்சிருக்கிறான், இது ஆடி இருக்கிறான், அவங்க கப்பெல்லாம் வெளியில் இருக்கணும்பான்னு. சுற்றி இருக்கிற கேரக்டர் தான் இவரை காப்பாற்றி சொல்லு. இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சர்க்கார் படத்தில் இந்த வரலட்சுமி பூத்து விளையாட்டு போயிட்டாமா. அவங்க தான் அதில் நிற்கிறாங்க. சும்மா வந்து இவரால் அந்த படம் ஓடிச்சு, இந்த டைலாக்காக அந்த படம் ஓடிச்சுன்னு ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சீனில் விஜய் வந்து நிற்கும்போது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு சீன், ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ற எல்லாமே விஜய் படங்கள் சார். அவரை பற்றி தான் சொல்றேன். அதுவே புரியல உங்களுக்கு? அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கு. அவரால் எந்த படமும் இல்லை. வெற்றி பெற்ற படங்களில் அவர் இருந்தார். எம்ஜிஆர் படம், ரஜினி படம், இவங்களுக்கு விஜய் படத்துக்கெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எம்ஜிஆர் படத்தை பற்றி எங்களுக்கு அந்த காலத்துக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய மன அரிப்புகளெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு படம் எடுத்தோம்னா எம்ஜிஆர் படம் தான் அந்த காலத்தில்.